நாளைக்கு இவன் தலதிக்கிற கூடாது, நாளைக்கு வேண்ட ஒரு விதையும் முளைச்சு வேலை வந்துடக்கூடாது அப்படின்னு அபிமெலேக்கு என்ன பண்ணா? உப்பை விதைத்து விட்டான். சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். அல்லேலூயா. பொல்லாத பிசாசு தவறான காரியத்தை, தவறான உபதேசத்தை, தவறான சத்தியத்தை, அவிசுவாசத்தை, எல்லாவித காரியத்தையும் நம்முடைய இருதயமாகி இந்த நிலத்துல அவன் உப்பை விதைத்து விட்டு போயிட்டான். அல்லேலூயா. எப்படி விதைச்சான்? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிங்க. ஸ்ரீ சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்போது சர்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று உப்பை விதைத்தான். சத்துரு உப்பை விதைத்து விட்டான். ஆண்டவர் எதை செய்யணும்னு சொல்றாரோ இவன் அதை என்ன பண்றான்? செய்ய விடாம தடுக்கிறான். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்யணும்னு சொல்றான். இந்த தோட்டத்தின் விருட்சத்தினுடைய எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்ட்டாரு. இவன் வந்தான், சர்ப்பம் உள்ள வந்தான், பொல்லாத மேற்படியா உள்ள வந்தான். அப்படியா சொன்னாரு? அப்படிலாம் இல்ல. அவர் சொல்றது பொய், அவர் டூப்பு. இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அழகா இருவீங்க, அப்படியே செழிப்பா வந்துருவீங்க, கண்ணு திறந்துரும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். உப்பை விதைத்தான். எது சரியோ அதுக்கு நேரடியா தான் பேசும். அல்லேலூயா. உப்பை விதைக்கிறான். நீங்க நல்லா இருந்துடக்கூடாது, நீங்க செழிப்பாயிடக்கூடாது, நீங்க ஆசீர்வாதமா வந்துடக்கூடாது, நீங்க மேன்மையா வந்துடக்கூடாது, உங்கள் இருதயமாகிய நிலம் பண்படுத்தி விடக்கூடாது, நீங்கள் குணசாலியாய் மாறிவிடக்கூடாது என்பதில் சத்துரு கங்கணம் வைத்து கொண்டு உங்கள் மேல் உப்பை விதைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா.